ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் பூத்திருக்கக்கூடிய அழகான பூக்களை தான் பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கொடி ரோஸை பாருங்க. நல்ல வெள்ளை கொடி ரோஸ், எத்தனை பூக்கள் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கொத்துல எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஹேர்வெஸ்டிங் வீடியோவில் இதை நம்ம அறுவடை பண்ணியிருப்போம் அந்த பூக்களை. அது இன்னொரு கொத்து மொட்டா இருந்தது காமிச்சிருப்பேன், அந்த கொத்து தான் இது. இப்போ எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு. இதுலயே இன்னும் பிங்க் கலர்ல கூட இருக்கு, அதையும் நம்ம வாங்கி வைக்கணும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அடுத்ததா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் ரோஸ், மினியேச்சர் ரோஸ், பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் கொத்து கொத்தா பூக்குது. இதுவும் ஒரு கொடி வகை ரோஸ் தான். பாருங்க எத்தனை பூக்கள் இருக்கு பாருங்க இதுலயே. நீங்க அதிகமா உங்க தோட்டத்துல பூக்கள் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொடி ரக ரோஸ் எல்லாம் நீங்க வாங்கி வளர்க்கலாம். எவ்வளோ அழகா பூத்திருக்கு பாருங்க. அடுத்ததா இங்க இன்னொரு பட்டன் ரோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதனுடைய கலர் ரொம்ப வித்தியாசமான கலர் பட்டன் ரோஸ். இது ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் இது. அடுத்ததா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேக்டஸ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதனுடைய கலர். இதுல பூக்கள் வரதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு பூ வர மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த பூக்கு நடுவுல இருந்து ஒரு காம்பு அதுலயும் கொத்து கொத்தா பூக்கள் வருது பாருங்க. இந்த மொட்டுக்கள் மாதிரி வருது இல்லையா, இதுல இருந்து இது மலரும் போது இதுக்கு உள்ள இருந்து ஒரு காம்பு அதுல பூ வைக்குது. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கலர் ரெட்டும் கிரீனும் சேர்ந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா பச்சை கனகாம்பரம். முன்னெல்லாம் இது நிறைய இடத்துல கிராமத்துல பார்க்க முடியும், இப்பெல்லாம் இது கூட ரேர் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த தோட்டத்துல வச்சிருக்கேன். அடுத்ததா கொஞ்சம் டேபிள் ரோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம தோட்டத்துல நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்ப இதை எல்லாத்தையும் இப்பதான் நடவு பண்ணிருக்கேன், எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. தனியா அதை பத்தி ஒரு வீடியோல பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அடினியம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு சூப்பரா பெருசா பூத்திருக்கு பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்ததா இது மேரிகோல்டுல கொஞ்சம் சின்ன சைஸ்ல வரக்கூடிய பூக்கள். அடுத்ததா இந்த பூ பாருங்க, இதோட பேரு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. உங்களுக்கு இந்த பூவோட பேரு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப அழகான மயில் மாணிக்கம் பூ. இதோட பேருக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த இலையோட சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகு. அடுத்ததா இந்த பூ பாத்தீங்கன்னா நான் சாத்தனூர் டேம்ல இருந்து இதோட விதை எடுத்துட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை டேமுக்கு போயிருந்தப்ப ஒரு செடி காஞ்சு போயிருந்தது. அதுல இந்த பூ கூட கிடையாது, காஞ்சு போயிருந்தது. அதுல இருந்து விதை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இது காஞ்சு போயிருந்தது. அந்த விதையை எடுத்து போட்டிருந்தேன், வருதா வரலையான்னு பாப்போன்னு பார்த்தா சூப்பரா வந்துச்சு. நிறைய பூக்கள் பூத்துது. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா விதை வச்சிருச்சு, அதனாலதான் பூக்கள் கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது, ஃபுல்லாவே பூவா இருந்தது, அவ்வளோ அழகா இருந்தது. நம்ம கடையில விதை வாங்கி போட்டு அதுல ஒரு செடி வளர்க்கறத விட இந்த மாதிரி எங்கேயோ வேஸ்ட்ல இருந்து எடுத்து ஒரு செடியை வளர்க்கும் போது அது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு நீங்க அதை பார்க்கும்போது. இதோட பேரும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா இந்த பூ பேரு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கேக்டஸோட பூ மாதிரியே இருக்கு, ஆனா இது கொஞ்சம் இந்த செடியில முள்ளெல்லாம் இல்ல, வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா பூக்கள் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதோட பேரும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது மெக்சிகன் பெட்டூனியா. இது நம்ம கிட்ட 2 கலர் இருக்கு. இதுல இந்த கத்திரி பூக்கள் இந்த வயலட் கலர்ல இருக்கு. அடுத்ததா இது இருக்கு. இது கத்திரி பூ தான், ஆனா இந்த கலர் வீட்டோட ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. இது பிங்க் கலர். இது ஒரு சின்ன கட்டிங் தான் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது அங்க இருந்து ஒரு கட்டிங் எடுத்து வச்சேன். அது பாருங்க எவ்வளவு அழகா பூத்துட்டு இருக்குன்னு. இது விதை வைக்கும். இங்க நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது நிறைய இடத்துல இந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் இந்த விதை ரொம்ப ஃபோர்ஸா வெடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வெடிச்சு எல்லா இடத்துலயும் தெரிக்கும். அடுத்ததா நம்ம வெளியில இருக்க தோட்டத்துக்கு போவோம். அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா வெளியில இருக்க தோட்டத்துக்கு வந்துட்டோம். அங்க என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கேன் இந்த நித்திய கல்யாணி செடியை. இது கட்டிங்ஸ் மூலமா நம்மளால வளர்க்க முடியும், விதையில இருந்தும் வளர்க்கலாம். நிறைய பேர் இதோட விதை கேட்டிருக்கீங்க, நான் விதையை சேகரிச்சு கொடுக்குறேன். ஏன்னா மழையெல்லாம் இப்பதான் விட்டுருக்கு, மழையால நிறைய விதை வீணாயிடுச்சு. இதுக்கு மேல நான் சேகரிச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் இங்க பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் செடி, கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் இருக்கு, பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே சக்கரவள்ளி கிழங்கு கொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நான் ஹேர்வெஸ்ட் பண்ணணும், ஆனா எந்த டைமுக்கு எடுக்கிறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு, அதனால விட்டு வச்சிருக்கேன். ஆனா புதர் மாதிரி ரொம்ப இது அடைச்சிட்டு வளருது, எல்லா இடத்துலயும் போட்டு எல்லா செடியும் அமுக்கிட்டு வளருது. இதெல்லாம் எடுக்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். அடுத்ததா இங்கே பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணில இது ஒரு வித்தியாசமான கலர், வெள்ளை கலர் பூல நடுவுல ரெட் கலர் டாட் வர மாதிரி செடி. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஃபுல்லா பூக்கள் தான்.
இதுலயே இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த ஜல்லியில வந்து முளைச்சிருக்கு பாருங்க. இது வந்து லைட் பிங்க், அது கூடவே இந்த ஒயிட்ல ரெட் டாட் வரதும் வந்திருக்கு. அடுத்ததா அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒயிட் கலர் நித்திய கல்யாணி செடி இருக்கு. அப்படியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் செடி ஃபுல்லா பூக்கள் தான். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு பெரிய காஸ்மோஸ் தோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல நிக்கும் போது. அடுத்ததா பக்கத்துலயே ஒரு மெரிகோல்டு செடி, இதுலயும் நிறைய பூக்கள், பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஃபுல்லா பூக்களோட. அடுத்ததா இங்கேயும் மெக்சிகன் பெட்டூனியா இருக்கு. அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் செடி இருக்கு. டிசம்பரே முடிஞ்சிருச்சு, இன்னமும் பூக்கள் இப்பதான் மொட்டுக்கள் வந்து தெரியுது, கொஞ்சம் லைட்டா பிங்க் கலர்ல தெரியுது. இது வந்து அஜந்தா கலர்னு சொல்லுவாங்க, டார்க் ரோஸ் கலரு. அடுத்ததா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் புதுசா போட்டிருக்கிற ரைஸ்டு பெட் இது. இங்க வந்து ஓரத்துல எல்லாம் நான் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சிருக்கேன், பார்க்க அழகா இருக்கட்டும்னு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூத்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எந்த செடியும் வைக்கல, இப்ப புதுசா இங்க செடி வச்சதால எவ்வளவு செழிப்பா வளருது பாருங்க எல்லா செடிகளும். இங்க வந்து மக்காசோளம், புளிச்சக்கீரை, அப்புறம் திருநீற்று பச்சிலை, தக்காளின்னு நிறைய எல்லா ரகமான காய்கறியும் ஒரு கலவையா வச்சிருக்கேன். கிழங்குகள், காய்கள்னு எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு. வெண்டைக்காயும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, சிகப்பு வெண்டை போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணும்போது அறுவடை வீடியோல பார்க்கலாம். அதோட பாத்தீங்கன்னா எவ்வளவு கலவைக்கீரை இருக்கு பாருங்க. தொய்யக்கீரை, வேலைக்கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, சிறுகீரைன்னு எல்லாமே முளைச்சிருக்கு. அடுத்ததா இங்கேயும் அதே பூச்செடி, இதோட பேர் தான் தெரியலன்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா வாடாமல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு பெரிய பூச்செண்டை கையில வச்சிருக்க மாதிரி அவ்வளோ கிட்ட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு காஸ்மோஸ், இது ஆரஞ்சும் இல்லை எல்லோவும் இல்லை, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இது. அடுத்ததா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நித்திய கல்யாணி. நம்மகிட்ட நித்திய கல்யாணிலே ஒரு 4-5 ரகத்துக்கும் மேலே இருக்கு, 6 ரகமான நித்திய கல்யாணி இருக்கு நம்மகிட்ட. அடுத்ததா இங்கெல்லாம் கத்திரி செடி, காய்கறி செடிகள் தான் பாருங்க. ஒரு குளவி அழகா தேன் குடிக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய கிறிசாந்திமம் செடியும் இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல நிறைய மொட்டுக்கள் மலரல, இப்ப எல்லாமே மலர்ந்துருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் கம்மியா இருக்கு, ஏன்னா பூக்கள் அதிகமா இருக்கிறதால மொட்டுக்களோட எண்ணிக்கை இப்ப வந்து கம்மியா தான் தெரியும். இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் கொத்து கொத்தா மொட்டுக்கள் வரும், அது வந்து இது மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்கு வந்து நம்ம பூக்களை அடிக்கடி பறிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நல்லா மலர விட்டதுக்கு அப்புறம் பறிச்சிடலாம். அடுத்ததா பக்கத்துல இருக்க ரோஸ் செடியெல்லாம் இப்பதான் மொட்டுக்களா இருக்கு, இன்னும் மலரணும். அதுக்கு அடுத்ததா பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ் செடி இருந்தது, பெரிய ஒரு ஹைபிஸ்கஸ் பூ. அது நேத்து தான் பூத்தது, அதனால இன்னைக்கு பூ இல்ல. அடுத்ததா இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் தான் குண்டுமல்லி செடியும் முல்லை செடியும் இருக்கு. அடுத்ததா அங்க ஒரு விரிச்சி செடி இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். பாருங்க இட்லி பூ, நல்லா டார்க் ரெட் கலர். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இட்லி பூ செடியும் இருக்கு. இங்க பாருங்க அழகா ஒரு குண்டுமல்லி இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே குண்டுமல்லி செடி தான் அதிகமா இருக்கும். அடுத்ததான் முல்லை செடியும் இருக்கு. அடுத்ததா அரளிப்பூ செடி, இன்னும் ஒரு விரிச்சி செடி இருக்கு. அப்புறம் நிறைய நாட்டு ரோஜா கட்டிங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தாண்டுல நீங்க ஏதாவது புதுசா நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வீட்டு தோட்டம் ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.